இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஸ்கி வேல்யூஸ் ஆஃப் ஸ்மால் a to z உடைய ஆஸ்கி வேல்யூஸை தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்மால் a to zக்கான ஆஸ்கி வேல்யூஸை தான் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கான ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் கிளாஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றத கொடுத்துட்டு ex5 ex6 அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ex6 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ a2 ஸ்மால் a to zக்கான ஆஸ்கி வேல்யூஸை தான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆஸ்கி வேல்யூஸ் ஆஃப் a to z. ஓகேவா? இப்போ ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ணோம். அந்த மெத்தட் வந்து வித்தவுட் ரிட்டர்ன் டைப் அப்படின்னா வாய்ட் அப்படின்றத வந்து கொடுப்போம். வாய்ட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். தென் இதோட இந்த மெத்தடோட நேம் வந்து ஆஸ்கி வேல்யூஸ் அப்படிங்கிற மெத்தடோட நேம் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்த சேம் அதே கான்செப்ட் தான் வந்து இதுலேயும் வந்து பண்ண போகிறோம். பட் அதுக்குள்ளே வந்து நம்ம கேபிட்டல் ஏ கேபிட்டல் இசட் அப்படின்னு கொடுத்தோம். இதில் ஸ்மால் ஏ ஸ்மால் இசட் அப்படின்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இதை தான் வந்து இப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார் கேரக்டர். ஓகேவா? நம்ம கேரக்டர் வேல்யூ கொடுக்கறதுனால கேரக்டர் சிஹெச் ஈக்குவல் டு small a semicolon, then ch is less than or equal to z small z semicolon ch வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுடணும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைனில் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருமே வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இந்த சிஹெச் அப்படிங்கிறது வந்து ஏங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு plus ASCII value is அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு தென் வந்து இப்போ டைப் காஸ்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு எடுத்துருக்கிறது வந்து கேரக்டர், பட் நமக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து இன்ட்டில் வரணுன்றதுனால டைப் காஸ்ட் பண்ணுறோம். கேரக்டரை இன்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சிஹெச் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கான அவுட்புட் வந்து நமக்கு ஷோ ஆகாது. பிகாஸ் நம்ம வந்து இதை வந்து கால் பண்ணல. இந்த மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணல. எப்படி கால் பண்ணலன்னா ex6 ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ex6 parenthesis செமிகோலன் ஆப்ஜெக்டோட நேம் டாட் நம்ம மெத்தடோட நேம் வந்து ASCII வேல்யூஸ் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்மால் a to zக்கான ASCII வேல்யூஸ் வந்து இப்போ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸ்மால் a to zக்கான ASCII வேல்யூஸ். ஓகேவா? இந்த இடத்துல மறுபடியும் பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகேவா? ஸ்மால் ஏக்கான வேல்யூ வந்து 97, ஸ்மால் இசட்கான வேல்யூ வந்து சேம் 122. ஓகேவா? இப்படி தான் நம்ம ஸ்மால் லெட்டரோட ASCII வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேபிட்டல் ஆல்ஃபபெட்டுக்கான ASCII வேல்யூஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேம் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்மால் a to z வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஒரு 3 அசைன்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் வந்து நம்ம வந்து இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பருக்கான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ASCII வேல்யூஸ் a to z ஸ்மால் a to z இந்த 4 டாஸ்க்கையுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASCII வேல்யூஸ் 0 to 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். சேம் நான் எப்படி a to z அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணணும், சேம் அதே மாதிரி 0 to 9 அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். 0 to 9 அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? 0 to 9 அப்படின்றதுக்கான ASCII வேல்யூ வந்து இன்ட்டாக நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவீங்க. சிம்பிள் மெசேஜ் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிள் மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணலாம், அதை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்றத வந்து செக் பண்ணுங்கள். கியூப் ஆஃப் நம்பர் அப்படின்றது வந்து சேம் ஸ்கொயர். நான் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிச்சனோ சேம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கியூப் ஆஃப் த நம்பர் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த 3யுமே வந்து உங்களோட அசைன்மெண்ட்ஸ். இந்த அசைன்மெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேவா?